Hello children, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் நம்பர் 3.3 பார்க்கலாம். சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த 3 ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் நீங்கள் ரைட் சைடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஷினில் எல்லாமே ரைட் சைடில் தான் இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. இஃப் இன் கேஸ் கான்ஸ்டன்ட் ஏதாச்சும் லெஃப்டில் இருந்ததுன்னா அது நீங்கள் ரைட்டில் மாற்றிட்டு தான் சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் இந்த 3 ஈக்குவேஷனையும் 1, 2, 3 அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். இப்போது எந்த வேரியபிள் வந்து கட் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இப்போது இந்த கொஷினை கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்போ நம்மளுக்கு ஜெட்டை வந்து கேன்சல் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி புரியுது. இப்போ இதெல்லாம் 5 மார்க் சம்ன்றனால முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக போகிறதுக்கு நீங்கள் எப்போவுமே பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெட்டு வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லாமல் இருக்குது, அப்போ அது கொஞ்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு சால்விங் 1 and 2 இதில் ஜெட் வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். சேம் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ இது சேம் நம்பர் ZZன்னு இருக்குது, ஆனால் ஆப்போசிட் சைன் இருக்குது, அதனால் நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போது 3x + 2x வந்து 5x ஆகிடுச்சு, 3y - 2y வந்து +y ஆகிடுச்சு, 5 + 2 7 ஆகிடுச்சு. இது 4th ஈக்குவேஷன். அடுத்தது நான் செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ண போகிறேன். இதுவும் சேம் வேரியபிள் பட் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறதுனால Z கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2x + x வந்து 3x ஆகிடுச்சு, 3y + y வந்துட்டு 4y, 6 + 5 வந்துட்டு 11 ஆகிடுச்சு. மார்க் திஸ் as 5th ஈக்குவேஷன். இப்போது 4th ஈக்குவேஷனும் 5th ஈக்குவேஷனும் தான் எடுத்தாகணும் நம்ம, ஏன்னா இப்போது இதில் 2 வேரியபிள் தான் இருக்குது. அப்போ இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு வேரியபிளோட ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாகவே இதில் கிடச்சிரும். இப்போது எக்ஸ் கேன்சல் பண்ணலாமா, ஒய் கேன்சல் பண்ணலாமான்றது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து ஒய்யை செலக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஒரு வேரியபிள் கூட 1 தான் இருக்குது, இன்னொரு வேரியபிள் கூட 4 இருக்குது. அப்போது நான் இது கூட 4 மட்டும் இன்டூ பண்ணிட்டேன் அப்படின்னா இது ரெண்டுமே சேம் வேரியபிளாக மாறிடும். அதுக்காக மல்டிப்ளை பை 4. அப்போ 20x + 4y = 28. தேர்ட் ஈக்குவேஷனை, அதாவது கீழே இருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே எழுதிட்டேன், ஆனால் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா இது சேம் சைனாக இருக்குது. ஆப்போசிட் சைனாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும், அதனால் நான் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது 20x - 3x வந்து 17x ஆகிடுச்சு, 28 இது வந்து 11, இது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், 11 இது. ஸோ 28ல் 11 போச்சுன்னா 17. அப்போ x = 17/17, எக்ஸோட வேல்யூ 1ன்னு வந்துடும். இப்போ கிடைச்ச எக்ஸ் வேல்யூவை 4த்லேயோ இல்லைனா 5த்லேயோ தான் நீங்கள் போடணும், ஏன்னா 2 வேரியபிள்ஸில் இருக்கிறப்ப போட்டிங்கன்னா தான் அந்த இன்னொரு மிஸ்ஸிங் வேரியபிள் உங்களுக்கு கிடச்சிரும். நான் வந்து இப்போவும் 4th ஈக்குவேஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது ஈஸியாக இருக்குது அப்படின்றனால. உங்களோட இஷ்டம், நீங்கள் 5த்தில் போட்டால் கூட ஆன்சர் வரும். ஸோ 5 × எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுட்டு +y = 7. 5 1s are 5 ஆகிடுது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 அந்த பக்கமாக மைனஸ் ஆகிட்டு y = 2 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ கிடைச்ச எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூவையும் 4ல் 5ல் போடக்கூடாது, பிகாஸ் அங்கே ஜெட்டே கிடையாது. நம்ம இப்போ ஜெட்டு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம 1, 2, 3 இந்த 3 ஈக்குவேஷனில் எதுலையாவது தான் நான் செலக்ட் பண்ணணும். இதில் நான் வந்து ஈஸியாக இருக்கிற தேர்ட் ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1, 2 கூட செலக்ட் பண்ணலாம், ஆன்சர் வரும் அப்போவும். ஸோ இப்போது எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2, ஜெட்டு மட்டும் தெரியாது அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் 1 + 2 3 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 3 வந்து -3 அந்த பக்கமாக போயிட்டு z = 6 - 3 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸில் மறுபடியும் நான் ஃபுல் சம் காட்டுறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க. இது 1 and 2 சால்வ் பண்ணி 4th கண்டுபிடிச்சிருக்கேன், 2ம் 3யும் சால்வ் பண்ணி 5th கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறமா 4ம் 5ம் சால்வ் பண்ணதும் எனக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. கிடைச்ச எக்ஸ் வேல்யூவை 4லேயோ இல்லைன்னா 5லேயோ போட்டால் y வேல்யூ கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு கிடைச்ச XY வேல்யூவை கொண்டு போய் 1, 2, 3ல் எதில் வேணும்னாலும் நீங்கள் போடலாம். நான் 3ல் போட்டேன், ஜெட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளோட சொல்யூஷன் வந்து x = 1, y = 2, z = 3. அவ்வளோதான், நம்ம சம் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டானு எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கொஷினில் XYZக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற ஆன்சர் வரணும். இப்போ சப்போஸ் நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸோட வேல்யூ 1 + ஒய்யோட வேல்யூ 2, 1 + 2 3 ஆகிடுச்சு, ஜெட்டோட வேல்யூ 3, 3 + 3 6 ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு LHSம் RHSம் ஒரே மாதிரி வந்ததால்
நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டு. நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயே கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் போட்ட சம் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.